எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டி-ஷர்ட் yarn யூஸ் பண்ணி கோஸ்டர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான wooden base வந்து நான் எடுத்துர்க்கேன். இது வந்து 10 x 10 cm வந்து இதோட diameter. இங்க பின்னாடி இப்படி இருக்கும். இது லேசர் கட் பண்ண wooden base. இது வந்து 8 mm ஹோல். அதே மாதிரி இது ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த கோஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. So இந்த பேஸ் யூஸ் பண்ணி போட்டது தான் இது எல்லாமே. இப்போ நம்ம இந்த கோஸ்டர்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விடும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கோங்க. உங்களோட த்ரெட்டை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து நீங்களே ஹூக்கில் மாட்டி விட்டுருங்க. ஹூக்கை நீங்கள் வளைச்சி அந்த த்ரெட்டை எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் வந்து இப்படி போக முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போட்டுட்டோம். இது எப்படி நெக்ஸ்ட் ரவுண்டு எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இதை நம்ம ஆரம்பித்தது. ஸோ இந்த ஹூக்கை வந்து இங்கேருந்து இதுக்குள்ளே விட்டு இங்கேருந்து வாங்கி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பேக் சைடில் போட்டுகிட்டே வரணும். இந்த ஃபினிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பேக்கில் நம்ம இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம். யூஸ்வலி நம்ம இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து இந்த ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது, பேக் சைடு. இதோட பேக் சைடில் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்த நாட் இல்லையா? ஸோ நம்ம இதுக்குள்ளே விட்டு இதை வந்து எடுத்துட்டு இது வழியாக வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விட்டு இதை எடுத்து இது வழியாக வெளியில் எடுத்துடணும். ஸ்லிப்பு அப்புறம் பேக்கில் இதை வாங்கி ஸோ இந்த பக்கமாகவே எடுத்துருங்க. பார்த்தீங்களா வந்துடுச்சு இல்லையா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நம்ம இந்த லைனை வந்து இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம்.
பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு நாட் வந்து போடுறதுக்கு இடம் இருக்குது. மற்றதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதையும் இதே மாதிரி தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே போனால் இந்த ரவுண்ட் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த மேலே இருக்கிறதும் கரெக்ட் அலைன்மெண்ட்டில் வந்துடும். நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே எடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இது வெளியில் தெரியுது. நம்ம எடுக்கும்போது இதுக்கு உள்ளேருந்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த இடம் தெரியாது. இதை வந்து நம்ம இப்போ வந்து இதை உள்ளே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த கேப் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லிப் ஸ்டிச், அதாவது செயின் ஸ்டிச் போட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணது வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் பண்ணலாம். இதுவும் அந்த மாதிரி தான். இல்லைன்னா இந்த மாதிரி செல்ஃப் கலர்லேயே வந்துட்டு பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வெளியில் போட்டிருந்த அவுட்டர் லேயர் போடலை, சிங்கிள் க்ரோஷே லைனோடையே நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு உள்ளே இருக்கிற லைன் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே தான் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த ஹோல் வந்து இன்னுமே டைட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம் இல்லையா? ஸோ வந்து சிங்கிள் ஸ்லிப் வந்து போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் போடணும், பார்த்து. ஓகே, இந்த வுடன் பேஸ் வந்து ப்ளைவுட் தான். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி தான் நம்ம இதையும் இதுக்குள்ளே எடுத்து வாங்கணும். ஸோ அதுக்காக எடுத்துட்டேன். ஸோ இப்போது இது இங்கே உள்ளே போகிற மாதிரி இந்த பக்கமும் இதுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம பின்னாடியிலேருந்து வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இதை வந்து வாங்கணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்,
ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு தெரியல இல்லையா, அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் டக்கின் பண்ணி விட போகிறோம். உங்கள்கிட்ட பெரிய நீடில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலேயே பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பின்னாடியும் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கு இல்லையா. ஸோ இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ நம்ம வீட்டை டெக்கர் பண்ணுறதுக்கு அழகான கோஸ்டர்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷர்ட் யான் அண்ட் உடன் பேஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து வாங்கினேன். அதோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.